மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ், CSIR net December 2024 வந்து கொஸ்டின் தான் இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஃபார் இன்டீஜர்ஸ் m, n greater than or equal to 1, let I m, n is equal to 1 by 2 pi a integral over c z power m into z power minus n into dz, where c is the circle, set f all z belongs to c such that modulus of z equal to 1, oriented counter clockwise, then which of the following statements is true அப்படின்னு சொல்லி கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. இங்கே என்ன சொல்லியிருக்காங்க, m, n greater than or equal to 1 அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு இன்டீஜர் கொடுத்துட்டாங்க. நெக்ஸ்ட் I m, n அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இன்டெக்ரல் நமக்கு கொடுத்துருக்காங்க. தென் இந்த இன்டெக்ரல் வந்து வேல்யூ ஒரு சர்க்கிளை பொறுத்தது, அதாவது இந்த சர்க்கிளை பொறுத்து இந்த ஃபங்க்ஷனுடைய இன்டெக்ரல் வேல்யூ அதுதான் நமக்கு கேட்டிருக்காங்க. அதாவது இந்த சர்க்கிள் என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, இது ஒரு யூனிட் சர்க்கிள், சென்டர் 0 ரேடியஸ் 1 உள்ள ஒரு சர்க்கிள். அந்த சர்க்கிளை பொறுத்த இந்த இன்டெகிரேஷன் தான் நமக்கு கொடுத்துருக்காங்க. தென் இதனுடைய வேல்யூ தான் I m, n இல்லையா, இதனுடைய வேல்யூ தான் நமக்கு கேட்குறாங்க. நமக்கு 4 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் இஸ் I m, n equal to 1 if m is equal to n. Second option is I m, n equal to 1 if m plus 1 is equal to n. Third option is I m, n equal to 1 if m is equal to n plus 1. Last option is I m, n equal to 1 if m is equal to n plus 2. இதுக்கான சொல்யூஷன் நம்ம இங்கே டிஸ்கஸ் பண்ணலாம். இதுக்கு ஃபர்ஸ்ட் நமக்கு காச்சிஸ் தியரம் அதனுடைய ஸ்டேட்மெண்ட் தெரியணும். இதில் இருந்து தான் நம்ம என்ன பண்ண முடியும்னா இந்த ப்ராப்ளத்துக்கான சொல்யூஷன் நம்ம நோட் பண்ண முடியும். கவனிங்க, let f be a function which is analytic at all points inside and on a simple closed curve c, then integral over c f of z dz equal to 0 அப்படிங்கிறது காச்சிஸ் தியரத்தில் நமக்கு தெரியுது இல்லையா. இப்போ இந்த வேல்யூ, இந்த ஃபங்க்ஷனுடைய வேல்யூ என்ன ஆகுது, 0 ஆகுது. எப்போ சிங்கிறது சிம்பிள் க்ளோஸ்டு கர்வாக இருக்கும்பொழுது அந்த சிம்பிள் க்ளோஸ்டு கர்வுக்குள்ளே எஃப் ஆஃப் இசட் வந்து அனாலிட்டிக்காக இருக்கும்பொழுது இதனுடைய வேல்யூ 0 அப்படிங்கிறது நமக்கு தெரியுது. இப்போ நம்ம ஆப்ஷன்ஸை செக் பண்ணலாம். இப்போ I m, n வேல்யூ என்னன்னு கொடுத்துருக்காங்க, 1ன்னு கொடுத்துருக்காங்க. இஃப் m is equal to n அப்படிங்கிறாங்க. இப்போ m is equal to n அப்படின்னா I m, n வேல்யூ ஸ்டேட்மெண்ட்ல இருந்து நமக்கு என்ன தெரியுது, 1 by 2 pi I integral over c z power m z power minus n into dz இல்லையா. இங்கே n-க்கு பதிலாக m-னே நம்ம ரீப்ளேஸ் பண்ணுறோம் அப்படின்னா I m, m அப்படின்னு ஆகும், which is equal to 1 by 2 pi I integral over c z power m into z power minus m into dz இல்லையா. இப்போ இந்த 2 வேல்யூஸும் நமக்கு கேன்சல் ஆகிடும். அப்போ 1 by 2 pi I integral over c dz அப்படின்னு ஆகுது. dzனா இங்கே வந்து f of z dz அதனுடைய வேல்யூ தான் நம்ம 0ன்னு பார்த்துருக்கோம். அதாவது சிங்கிற இந்த சர்க்கிள்குள்ளே f of z வந்து அனாலிட்டிக்காக இருந்தது அப்படின்னு சொன்னால் எல்லா பாயிண்ட்லையும் இந்த இன்டெக்ரல் வேல்யூ 0 அப்படின்னு சொல்லி நம்ம இப்போ தான் டிஸ்கஸ் பண்ணோம் இல்லையா காச்சிஸ் தியரத்தின்படி. இங்கே f of z-ஓட வேல்யூ 1ங்கிற ஃபங்க்ஷன் கான்ஸ்டன்ட் ஃபங்க்ஷன் வந்து அனாலிட்டிக்காக தான் இருக்கும். அப்போ நமக்கு சீன்ற அந்த சர்க்கிள்குள்ளேயும் இந்த ஃபங்க்ஷன் வந்து அனாலிட்டிக்காக தான் இருக்கும். அதனால் இந்த இன்டெக்ரல் வேல்யூ 0 ஆகிடும். அப்போ I m, n அதாவது n-க்கு பதிலாக m-ன்னு நம்ம ரீப்ளேஸ் பண்ணும்போது I m, m-னுடைய வேல்யூ நமக்கு 0ன்னு எக்ஸிஸ்ட் ஆகுது. நமக்கு ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் என்ன கொடுத்துருக்காங்க, I m, n equal to 1ன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் நமக்கு இங்கே ராங். நெக்ஸ்ட் செகண்ட் ஆப்ஷன் நம்ம செக் பண்ணணும் அப்படின்னா காச்சிஸ் இன்டெக்ரல் ஃபார்முலா ஆர் காச்சிஸ் ரெசிடியூ தியரம் அதை யூஸ் பண்ணி தான் நம்ம சால்வ் பண்ண முடியும். அதுக்கு முன்னாடி நம்ம தேர்ட் அண்ட் ஃபோர்த் ஆப்ஷன் செக் பண்ணலாம். இந்த 2 ஆப்ஷனும் நம்ம காச்சிஸ் தியரத்தை யூஸ் பண்ணியே செக் பண்ண முடியும். அதனால் அதை ஃபர்ஸ்ட் நம்ம செக் பண்ணலாம். இங்கே தேர்ட் ஆப்ஷன் என்ன கொடுத்துருக்காங்க, I m, n equal to 1 if m is equal to n plus 1 அப்படின்னு கொடுத்துருக்காங்க இல்லையா. நம்ம இங்கே ரீப்ளேஸ் பண்ணலாம். அதாவது m is equal to n plus 1 இருந்தால் I m, n-னுடைய வேல்யூ 1 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ n plus 1 இங்கே ரீப்ளேஸ் பண்ணுறோம் அப்படின்னா இங்கே n plus 1 ஆகும், இங்கே n ஆகும் இல்லையா. which is equal to 1 by 2 pi I integral over c z power m-க்கு பதிலாக n plus 1 நம்ம ரீப்ளேஸ் பண்ணுறோம் into z power minus n into dz அப்படின்னு ஆகும். நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் இதை எப்படி நம்ம ரீப்ளேஸ் பண்ணலாம், 1 by 2 pi I integral over c z power n into z power 1 அப்படின்னு நம்ம மார்க் பண்ண முடியும் into z power minus n into dz. இப்போ இந்த 2 டேர்மும் நமக்கு கேன்சல் ஆகிடும். இப்போ இந்த இன்டெக்ரல் வேல்யூ எப்படி நமக்கு ரீப்ளேஸ் பண்ணலாம், 1 by 2 pi I integral over c z dz இப்படி நமக்கு வேல்யூ எக்ஸிஸ்ட் ஆகும். இப்போ இசட்ங்கிறது உங்களுக்கு ஐடென்டிட்டி ஃபங்க்ஷன் இல்லையா. அப்போ இசட்ங்கிற இந்த ஃபங்க்ஷன் வந்து நமக்கு சீன்ற அந்த சர்க்கிள்குள்ளே அனாலிட்டிக்காக இருக்கும். அனாலிட்டிக்காக இருந்தால் இந்த இன்டெக்ரல் வேல்யூ 0ன்னு காச்சிஸ் தியரம் இப்போ தான் நம்ம டிஸ்கஸ் பண்ணோம் இல்லையா. அப்போ இதனுடைய வேல்யூ 0 ஆகும். ஆனால் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க, I m, n-னுடைய வேல்யூ 1ன்னு கொடுத்துருக்காங்க. எப்போ m is equal to n plus 1 இருக்கும்பொழுது. அப்போ தேர்ட் ஆப்ஷன் நமக்கு இங்கே ராங். நெக்ஸ்ட் ஃபோர்த் ஆப்ஷன் நம்ம கவனிச்சோம் அப்படின்னா I m, n is equal to 1 எப்போ m is equal to n plus 2 இருக்கும்போது. நம்ம இங்கே m-க்கு பதிலாக n plus 2 நம்ம ரீப்ளேஸ் பண்ணாலும் இங்கே நமக்கு z ஸ்கொயர்னு வரும். z ஸ்கொயருங்கிற இந்த ஃபங்க்ஷனும் எல்லா சீன்ற அந்த சர்க்கிள்குள்ள எல்லா பாயிண்ட்லையும் அனாலிட்டிக்காக தான் இருக்கும். அப்போ இந்த இன்டெக்ரல் வேல்யூ நமக்கு 0 அப்படிங்கிறது தெரியும். ஆனால் இங்கே நமக்கு 1ன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ ஃபோர்த் ஆப்ஷனும் நமக்கு இங்கே ராங். நெக்ஸ்ட் செகண்ட் ஆப்ஷன் நம்ம இங்கே செக் பண்ணலாம். இங்கே m plus 1 is equal to n இருக்கும்பொழுது I m, n-னுடைய வேல்யூ 1 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இங்கே நம்ம ரீப்ளேஸ் பண்ணலாம். இங்கே m plus 1 is equal to n கொடுத்துருக்காங்க இல்லையா. அப்போ n நம்ம ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். m அப்படியே ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். n-க்கு பதிலாக m plus 1
இப்படி நம்ம ரீப்ளேஸ் பண்ணுறோம் அப்படின்னா இன்டெக்ரல் என்ன ஆகும் நமக்கு 1/2πi இன்டெக்ரல் ஓவர் சி இசட் பவர் எம் இன்ட்டு இசட் பவர் என்னுக்கு பதிலாக தான் நம்ம என்ன ரீப்ளேஸ் பண்ணுறோம் m+1 இன்ட்டு டிஇசட். நெக்ஸ்ட் இதை சால்வ் பண்ணால் என்ன ஆகும் 1/2πi இன்டெக்ரல் ஓவர் சி இசட் பவர் எம் இன்ட்டு இசட் பவர் இங்கே மைனஸ் உள்ள மல்டிப்ளை பண்ணால் -m-1 இருக்கும். அப்போ நம்ம இசட் பவர் -m இன்ட்டு இசட் பவர் -1 இப்படி நம்ம ரீப்ளேஸ் பண்ண முடியும். இந்த 2 டேர்மும் நமக்கு கேன்சல் ஆகிடும். நெக்ஸ்ட் இதை எப்படி நம்ம ரீப்ளேஸ் பண்ணலாம் 1/2πi இன்டெக்ரல் ஓவர் சி dz டிவைடட் பை z இப்படி நம்ம ரீப்ளேஸ் பண்ண முடியும். இப்போ இந்த இன்டெக்ரல் வேல்யூ நமக்கு நோட் பண்ணணும் அப்படின்னா நம்ம காச்சிஸ் ரெசிடியூ தியரத்தை யூஸ் பண்ணி நம்ம சால்வ் பண்ண முடியும். அப்படி இல்லைனா காச்சிஸ் இன்டெக்ரல் ஃபார்முலா யூஸ் பண்ண முடியும். நம்ம இங்கே காச்சிஸ் ரெசிடியூ தியரம் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ காச்சிஸ் ரெசிடியூ தியரத்தின்படி நமக்கு என்ன ரிசல்ட் தெரியும் இன்டெக்ரல் ஓவர் சி f of z dz is equal to 2πi into summation j equal to 1 to n residue of f of z at z equal to zj. அதாவது zjங்கிறது சிங்குலர் பாயிண்ட்ஸ் ஆஃப் f of z லைஸ் இன்சைட் சி அப்படிங்கிறது நமக்கு தெரியும். அதாவது சிங்கிற சர்க்கிள்குள்ளே இருக்கக்கூடிய சிங்குலர் பாயிண்ட் f of z சிங்குலர் பாயிண்ட்லாம் நம்ம நோட் பண்ணி அந்த பாயிண்ட்டில் ரெசிடியூ கால்குலேட் பண்ணணும். அந்த ரெசிடியூஸ் எல்லாம் சம் பண்ணி 2πi ஆல் மல்டிப்ளை பண்ணால் அதுதான் இந்த இன்டெக்ரல் வேல்யூ. இப்போ நம்ம ப்ராப்ளத்தில் f of z ஓட வேல்யூ என்ன f of z equal to 1/z அப்படின்னு நமக்கு இருக்குது. இதனுடைய சிங்குலர் பாயிண்ட் நம்ம நோட் பண்ணணும். சிங்குலர் பாயிண்ட் எப்படி நம்ம நோட் பண்ணுவோம் டினாமினேட்டர் நம்ம 0க்கு ஈக்குவேட் பண்ணுவோம். அப்போ z equal to 0ன்னு நோட் பண்ணும்போது 0ங்கிற அந்த பாயிண்ட் மட்டும் தான் இங்கே சிங்குலர் பாயிண்ட்டாக இருக்குது. அப்போ சிம்பிள் போல் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இந்த பாயிண்ட் இந்த சர்க்கிள்குள்ளே இருக்குமா அப்படின்னா இருக்கும். ஏன்னா இது ஒரு யூனிட் சர்க்கிள் சென்டர் 0 ரேடியஸ் 1 உள்ள சர்க்கிள். அப்போ இந்த 0ங்கிற அந்த பாயிண்ட் அந்த சர்க்கிள்குள்ளே இருக்கிறதுனால நம்ம இந்த 0ங்கிற பாயிண்ட்டில் ரெசிடியூ நோட் பண்ணணும். அந்த ரெசிடியூவை நம்ம என்ன பண்ணணும் 2πi ஆல் மல்டிப்ளை பண்ணணும். அதுதான் கிவன் இன்டெக்ரல் வேல்யூ இருக்கு இல்லையா இதனுடைய வேல்யூ. இப்போ கவனிங்க சிம்பிள் போலாக இருக்கும்போது நம்ம ரெசிடியூ எப்படி கால்குலேட் பண்ணுவோம் ரெசிடியூ ஆஃப் f of z at z equal to 0 limit z tends to 0 z minus 0 into f of zங்கிறது நமக்கு இங்கே 1/z. இப்போ நமக்கு z minus 0ங்கிறது z ஆகிடும் இல்லையா. அப்போ இந்த டேர்மும் நமக்கு கேன்சல் ஆகிடும். நெக்ஸ்ட் லிமிட் அப்ளை பண்ணாலும் இதனுடைய வேல்யூ 1. அப்போ இந்த இன்டெக்ரல் வேல்யூ நமக்கு எப்படி எக்ஸிஸ்ட் ஆகுது இங்கே 1/2πi வெளியில் இருக்குது. அதை அப்படியே நம்ம நோட் பண்ணிக்கலாம். இந்த இன்டெக்ரல் வேல்யூ எதுக்கு ஈக்குவல் 2πi இன்ட்டு சம் ஆஃப் த ரெசிடியூஸ். இங்கே வந்து சிம்பிள் போலாக இருக்கிறதுனால ஒரே ஒரு ரெசிடியூ தான் இருக்குது. ஒரே ஒரு ரெசிடியூ கால்குலேட் பண்ணியிருக்கோம். அதனுடைய வேல்யூ 1. அப்போ இங்கே நெக்ஸ்ட் இதை நம்ம மல்டிப்ளை பண்ணும்போது இந்த 2πi கேன்சல் ஆகிடும். இதனுடைய வேல்யூ 1னே எக்ஸிஸ்ட் ஆகுது. அப்போ m,n வேல்யூ நமக்கு என்னென்ன எக்ஸிஸ்ட் ஆகுது இங்கே 1ன்னு வேல்யூ எக்ஸிஸ்ட் ஆகுது. எப்போ m+1 வேல்யூ என்னன்னு இருக்கும்பொழுது m,n வேல்யூ 1ன்னு எக்ஸிஸ்ட் ஆகுது. அப்போ செகண்ட் ஆப்ஷன் தான் நம்ம ப்ராப்ளத்துக்கு கரெக்ட் ஆப்ஷனாக இருக்குது.